நாம 10th ரொம்பவே தமிழுக்குன்னு கஷ்டப்படுறது இந்த இலக்கணமா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இலக்கணம்ல இருக்க பாதி இலக்கணமும் இப்பவே நம்ம படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அளபடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அளபடினா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பேச்சு வாக்கில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு காலில் இருக்கோம், நம்ம வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சும்மா தம்பின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக தம்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுவை போட்டு பேசுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நம்மளுக்கும் இனிமையாக இருக்கும், நம்மளுக்கு அது பேச்சு வழக்கில் சூப்பராக இருக்கும் கேட்க. ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்குக்காக சில விஷயத்த குரல் வந்து நெடில் வந்து குரல், இந்த மாதிரி சில விஷயத்த மாத்துறதுக்கு பேர் தான் அளபடை அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செய்யுள் விஷயம் அளபடைனா என்ன அப்படின்னா, செய்யுள் அப்படின்னாலே செய்யுள்ள தான் வரும். ஸோ ஒரு பாட்டுல வந்து ஓசை குறையிற இடத்துலலாம் அதை வந்துட்டு ஃபில் பண்றதுக்காக நாம வந்துட்டு நான் ஒரு வேலையை செய்வோம், நிறைவு செய்யறதுக்காக சில விஷயத்த செய்யறது தான் செய்யுள் விசைகள் அளபடை. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெடில குரலா மாத்துவோம். ஸோ இந்த ஓசை கம்மியா வேணுன்றதுனால இந்த நெடில் எல்லாத்தையும் நம்ம குரலா மாத்துறோம். ஸோ இதுக்கு பேர் தான் செய்யுள் இசை அளபடை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு இதுக்கு இசை நிறை அளபடைன்னு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இந்த வார்த்தைகளை வச்சு இதுல இந்த அளபடை தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆ ஏ ஓ இந்த மாதிரி குரல் எழுத்து கொண்டு இது வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா விடா, ஆர், கொடா, ஆ, ஓதல் இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து செய்யுள் இசை அளபடை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அளபடை, அதாவது இன்னிசை அதுலேருந்தே வருது. ஸோ இனிமையானதுக்காக ஒரு ஓசை இனிமையா இருக்கிறதுக்காகவே யூஸ் பண்ற ஒரு விஷயம். இதுல என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரலை நெடலா மாற்ற போறோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பதும் அப்படிங்கிறது தான் வார்த்தை, கொடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிறதா வார்த்தை. ஆனா ஒரு இசைக்காக ஒரு ரைமிங் சென்ஸுக்காக கொடுப்பதும் அப்படின்னு ஒரு குரலை நெடிலா மாத்துறோம். இதனால இது இன்னிசை அளபடை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெயர் சொல்ல வினையெச்சமாக மாற்றுவாங்க. அதாவது ஒரு பெயர் சொல் டக்குன்னு ஒரு வினையெச்சமா மாறும். இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா உரநசை உள்ளம் துணையாக அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈ வரை இந்த எழுத்தை மட்டும் எடுத்துக்கலாம். உரநசை அதாவது நசை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா விருப்பம், அதாவது ஒரு பெயர் சொல். ஆனா விரும்பி அப்படிங்கிற வினையச்சமா அது மாறுறக்காக நாம ஈங்கிற உயிரெழுத்தை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் சொல்லிசை அளபடை. இதுல ஈ கொண்டு எந்த ஒரு எழுத்தெல்லாம் முடியுதோ அந்த இடத்துல சொல்லிசை அளபடை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொகைக்கு போய்க்கலாம். வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னாலே வேற்றுமை உருபுகள்னு சொல்ற ஐ, ஆல், கு, இன், அது, கண் இந்த தொகையெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கும். இது நம்ம கண்ணுக்கு தெரியாம வந்ததுன்னா இது வேற்றுமை தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை சென்றார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்ம சொல்லும் போதே மதுரைக்கு சென்றான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதுல கு அப்படிங்கிற வேற்றுமை வராம வந்திருக்கு. ஸோ அதனால இது வேற்றுமை தொகை. இந்த மாதிரி அந்த ஒரு வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இது இந்த பேர்ல இருந்தே தெரியும். இதுல எது மறைஞ்சு வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த உருபும் பயனும் மறைஞ்சு வந்துடும். எதுக்காக அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த பயன் மறைஞ்சு வந்திருக்கும். அண்ட் இது இன்னொரு விஷயத்த ஷார்ட் ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய ஹைவே ரோடு ஒரு சின்ன ரூட் மாதிரி மாறுற மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸை ஒரு குட்டி சொல்லா மாத்துவாங்க. அதுதான் உருபும் பயனும் உடன் தக்க தொகை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தேர்ப்பாகன். இதுல என்ன அர்த்தம்? தேர்ப்பாகன்னா என்னன்னா தேரை ஓட்டுகின்ற பாகன் அப்படிங்கிறதா அர்த்தம். இதுல தேரை அப்படிங்கிற அந்த ஐங்கிற உருபும் ஓட்டுபவர், அதாவது தேரை ஓட்டும் அந்த பையன் ஓட்டுறங்கிற அந்த யூஸ் இங்க மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால இது தேர்ப்பாகன்கிறது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னாலே எந்த ஒரு டைமையும் காட்டாத ஒரு சொல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வினைத்தொகை. இதுல யார் யார் வருவாங்க அப்படின்னா பகுதிங்கிற ஒரு தொடர்ந்து பின்னாடி ஒரு பெயர் சொல் வரும், ஒரு பெயர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா, இப்போ வீசு சென்று தென்றல். இதுல வீசுங்கிறது பகுதி, தென்றல்ங்கிறது ஒரு பெயர் சொல். தென்றல்னா காற்று நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல ஆக்சுவலி சொல்ல போனா இது இது முடிஞ்ச வீசிய தென்றல் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸை சொல்லுதா, இல்ல வீசும் தென்றல் அப்படின்னு இப்ப நடக்கிறது சொல்லுதா, இல்ல வீச போகும் தென்றல் அப்படிங்கிற
ஃபியூச்சரை சொல்லுதான்னு எதுவுமே தெரியாம 3க்குமே பொதுவான டைம்ல சொல்றதுனால இது வினைத்தொகை. இந்த மாதிரி 3 காலத்துக்கும் சேர்த்தாப்புல நம்ம சொல்றதுதான் வினைத்தொகை. இந்த மாதிரி இன்னும் மீதி இருக்க தொகை பத்தி தெரிஞ்சுக்கணும் அண்ட் சில கிராமர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க.